அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பெரியார் எரிக்க போனார்னாக்கா பெரியார் அம்பேத்கருக்கு எதிரானவர் என்று சில அறிவுகட்ட முண்டங்கள், சில முண்ட கலப்பைகள் சோசியல் மீடியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இது நேரடி சங்கி பேச மாட்டான். யாராவது நம்மள இருந்தே 4 பேரை காசு கொடுத்து விளக்கி வாங்கி அங்க போட்டுக்கிட்டு ஒரு நீல சட்டையை மாட்டி விட்டு அவங்க வாயால அதை பேச வைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்புற அளவுக்கு நாம முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், இந்த சட்டத்துல என்னால முடிஞ்ச அளவு நான் எழுதியிருக்கேன், ஆனால் முழுமையாக நான் எழுதவில்லை. சட்டத்தை நான் எழுதினேன், பேனா என் கையில் தான் இருந்தது, ஆனால் என்னுடைய கை பார்ப்பனர்களின் கையில் இருந்தது. அந்த பார்ப்பனர்களுடைய கையை ஏமாற்றி விட்டு என்னால் எவ்வளவு சமூக நீதியின்படி சமநீதியின்படி எழுத முடியுமோ அதை நான் இதில் எழுதி வைத்திருக்கிறேன். இந்த சட்டத்தை யாராவது எரிக்க முன் வருவார்களே ஆனால் முன்னாடி நின்று இந்த சட்டத்தை எரிப்பது நானாகத்தான் இருப்பேன் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். அப்ப சாதியை தாங்கி பிடிக்கிற சட்ட பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகளை மட்டும் கிழிச்சு எடுத்துட்டு போய் தான் பெரியார் கொளுத்தினாரே தவிர சட்ட புத்தகத்தையே கொளுத்தல. ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். நாம காசு கொடுத்து படம் பார்க்கறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். அப்ப யார் முதலாளி? நாம தானே. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் நடிச்சு சம்பாதிச்ச கார் பங்களான்னு போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் வந்து நிப்ப. ஏன் அன்னைக்கு நீ ரசிகனா இருக்கிற எவனாவது உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? வெறும் படத்துலயும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னா உன்னை செருப்பாலி அடிச்சு தொடுத்தும். அப்பா தாதா நம்மள வீட்டுல சேர்த்து பாருப்பா. செருப்படி. நமக்கு எப்பவும் எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். ஐயோ தோனி வேற லெவல், ஐயோ இசையின் கடவுள், அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அவர் சோத்த அவரே தின்னுக்கிறாரு. வாட்டர் சிம்பிளிசிட்டி. சீ. பார், எவனுமே எவனை விடையும் பெரிய ஆள் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து ஒருத்தங்கிட்ட இவர் தான் சச்சின் பெரிய லெஜெண்ட் சொல்லியிருந்தா அவன் யாருதுன்னு கேட்டிருப்பான். கிரிக்கெட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது நாமளா உருவாக்கின ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அப்படி நாமளா உருவாக்கின விளையாட்டை ஒருத்தன் நல்ல விளையாடுறானா அவன் அந்த விளையாட்டை நல்ல விளையாடுறான், அவ்வளவுதான். அதுக்காக அவன் உடனே லெஜெண்ட் கடவுள் தூக்கி வச்சு கொண்டாடுறது முட்டாள்தனம் அல்ல. ஒருத்தன் உசிர ஒருத்தன் காப்பாத்தனா அவன் ஹீரோ. 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டானா அவன் ஹீரோ. தான் படிக்கலைனாலும் 10 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினானா அவன் ஹீரோ. மத்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, செங்கடல் 2ஆக பிரிந்த அந்த சம்பவம் வெறும் தண்ணீர் பிரிந்த ஒரு அதிசயம் மட்டுமில்ல, அது எகிப்து எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு ஆன்மீக போர். அந்த இரவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வனாந்தரம், சுத்திலும் அடர்ந்த இருள், இஸ்ரவேலர்கள் முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் கோபமான இராணுவம், இருபுறமும் மலைகள், நடுவில் சிக்கிய மக்கள். மனித கண்களுக்கு இது முடிஞ்சது, இங்கிருந்து தப்பிக்க வழியே இல்லைன்னு தோணுற சூழல். ஆனா காணாத உலகில ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிச்சது. மோசே தன் கோலை உயர்த்தி அந்த நொடி வானத்திலிருந்து ஒரு நெருப்புச் சுவர், கண்ணுக்கு தெரியாத நெருப்பு இறங்கி வந்தது. அந்த நெருப்பு என்ன செய்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு ஒளி கொடுத்தது, எகிப்தியர்களுக்கு நகர முடியாத இருள் கொடுத்தது. இது சாதாரண நெருப்பு இல்ல, தேவன் தாமே தன் பிள்ளைகளுக்கும் அவர்களை துரத்தின எதிரிகளுக்கும் நடுவில் வந்து நின்ற தருணம். அதுக்கப்புறம் கடலையே கிழிச்சு போடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காற்று வீசியது. செங்கடல் 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேலர்கள் கடலின் அடியில் நடந்தபோது அவர்கள் வைத்த ஒவ்வொரு அடியும் அடிமைத்தனம் உடைக்கப்பட்டதற்கான ஆன்மீக சாட்சியாக வானத்தில் பதிவானது. பார்வோனின் ரதங்கள் வேட்டையாடும் மிருகங்களைப் போல கடலுக்குள் பாய்ந்தன. ஆனா அவர்கள் ஓடிக்கிட்டு இருந்தது வெற்றிக்காக இல்ல, தங்களுடைய கல்லறைக்குதான். கடைசி இஸ்ரவேலர் கரையை எட்டிய அந்த நொடியில் தேவன் கடலை மீண்டும் மூடச் செய்தார். அது ஒரு இயற்கை சம்பவம் இல்ல, அது ஒரு தெய்வீக தீர்ப்பு. ஒரே கணத்தில் எதிரிகள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இங்க ஒரு ஆழமான உண்மை இருக்கு. இஸ்ரவேலர்கள் ஒரே இரவில் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஆனா எகிப்தின் அடிமைத்தன ஆவி செங்கடலில்தான் அவர்களை விட்டு போனது. தேவன் அவர்களை தப்பிக்க வச்சது மட்டுமில்ல, அவர்களை துரத்திக் கொண்டிருந்த அந்த அதிகாரத்தையே வேரோடு அழித்தார். சில நேரங்களில் தேவன் செய்யும் அதிசயம் என்றால் உங்களை ஒரு சூழலிலிருந்து தப்பிக்க வைப்பது மட்டுமில்ல, உங்களை தொடர்ந்து துரத்துற போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதுதான். இந்த பைபிள் உண்மை உங்க நம்பிக்கையை பலப்படுத்தியிருந்தா கமெண்ட்ல ஹெல்ப் மீ லார்ட்னு எழுதுங்க. இப்படி நம்பிக்கையை எழுப்பும் பைபிள் உண்மைகளுக்காக தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. நம்ம தான் திருந்த போறீங்க, திருந்தின பிறகுதான் வாழ்வே ஆரம்பிக்க போகுது. யாராவது கலைக்கணும் இந்த சொகுசு ஸ்பாட்டை, இந்த கம்ஃபர்ட் ஜோனை கலைச்சு வாழ்க்கைனா என்னன்னு காட்டணும். வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குது? கடவுளை போல ஒரு இருதயம் உள்ளத்தில் உண்டாகணும். இருதயம் தான் கோளாறு.
அதனால தான் குடும்பங்கள் பிரியுது, அதனால தான் குடும்பங்கள் அழியுது, அதனால தான் குடிக்கிறாங்க, அதனால தான் கெட்டு போகிறாங்க, அதனால தான் காசை விரயமாக்குறாங்க, அதனால தான் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. ஏன்னா இருதயம் அப்படி இருக்குது. கத்தரை போல ஒரு இருதயம் இருந்தால் எவ்வளோ ஞானமுள்ள இருதயமாக, விவேகமுள்ள இருதயமாக, அறிவுள்ள இருதயமாக, எப்படிப்பட்ட காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய இருதயமாக அது இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். எப்பேற்பட்ட இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு உலகமும் இப்படி அற்புதமான படைப்பும் மனுஷனும் உண்டாயிருப்பான் என்பதை எண்ணி பாருங்கள். படிக்க படிக்க எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படிப்பட்ட இருதயம் இதெல்லாம் உண்டாக்கி இருக்கிறோம். அதில் கொஞ்சமாவது எனக்கும் உங்களுக்கும் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு குடும்பம், எப்படிப்பட்ட ஒரு தொழில், எப்படிப்பட்ட ஒரு கம்பெனி, எப்படிப்பட்ட ஒரு வியாபாரம், எப்படிப்பட்ட ஒரு வேலை, எல்லாத்தையும் நம்ம உண்டாக்க முடியும். இருக்கிறீங்களா? நல்ல இருதயம், அப்புறம் நல்ல மனம், இதெல்லாம் பேச போகிறேன் பின்னாடி. மனம், மைண்டு, தாட்ஸ், அதில் உள்ள எண்ணங்கள், அதை சரி பண்ணணும். கிறிஸ்டியானிட்டின்றது வந்த உடனே தண்ணியில் முக்கி அப்புறம் சட்டையை மாற்றிக்க, நீ கிராப்பை வெட்டிக்க, இப்படி போடாமல் அப்படி போடு, இது இவ்வளோ நீளம் இருக்கணும், அது அவ்வளோ நீளம் இருக்கணும், அது இல்லை. கிறிஸ்டியானிட்டிங்கிறது மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் கிருபையும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கோயிலுக்கு ஒழுங்காக போயிட்டு வாங்க, பாஸ்டர் அட்டனன்ஸ் எடுக்கிறாரு, ஆண்டவர் வாங்க அட்டனன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு, ஒழுங்காக போனீங்கன்னா தான் மோட்சம் போவீங்க. இதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஞானசானம் எடுத்துட்டியா? மெம்பர்ஷிப் வாங்கிட்டியா? கர்த்தர் வரும்போது மெம்பர்ஷிப்பு கேட்க போகிறது இல்லை. இருதயம், அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்றாரு. இருதயத்தில் விசுவாசத்தை பார்ப்பேனோ அப்படின்றாரு. விசுவாசம் இருக்குமா, என்ன இருக்கும் உள்ள? அப்போ இருதயம் நல்லா மாறணும், மனம் மாறணும், அப்புறம்தான் வாய். இருதயங்கிறது ஆவி, ஆத்மா சரீரம்ன்றதுல இருதயம் வந்து ஆவியில் இருக்குது, மனமுங்கிறது ஆத்மா. சரீரத்தில் என்ன இருக்குது? இவ்வளோ பெரிய சரீரத்தில் நிறைய பேர் வெறும் இதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. கண்ணாடி முன்னல் நின்றுட்டு இப்படி பார்க்குறது, இங்கே தான் எல்லாம் கடவுள் வச்சுட்டாருங்க. நான் தூக்குவேங்க, 200 கூட தூக்குவேன், நான் 250 கூட தூக்குவேன். ஆமாம், 200 கூட தூக்குவேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன பாரம் வந்தால் டொப்புன்னு போட்டுட்டு போயிடுறது. அதை தூக்க முடியல, அதை சரி பண்ண முடியல. 200 தூக்கி என்ன பிரயோஜனம்? இத்தனை கிலோ தூக்கிடுவேனாக்கும், அத்தனை கிலோ தூக்கிடுவேனாக்கும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா? உடஞ்சி போனதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ரிப்பேர் ஆனதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ஒழுங்கினமானதெல்லாம் சரி பண்ண முடியுமா? குறைகளெல்லாம் போக்க முடியுமா? அதுக்கு இங்கே இல்லை பலன்னு எங்கே வச்சிட்டாரு? இந்த வாயில் சின்னதாக லொடலொடன்னு ஆடுது பாருங்க. அது லொடலொடன்னு ஆட விடக்கூடாது. அந்த லொடலொடன்னு ஆடுறதுனால தான் பிரச்சனை. அது இருதயம் கரெக்டாக இருந்தால், மனம் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக சொல்ல வேண்டியதை சொல்லும். அது இந்த நாக்கை வந்து சிலர் நினச்சிட்டு இருக்காங்க, நாக்கை சரி பண்ணால் போதுன்னு. பண்ணவே முடியாது. நான் சொல்கிறேன், நாக்கை எவனுமே கட்டுப்படுத்த முடியாதான். அதான் பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க. யாருமே அந்த நாக்கை சரியாக பண்ண முடியாதான். அப்புறம் எப்படி ஆண்டவர் மட்டும் சரி பண்ணுறாரு? ஆண்டவர் நாக்கை எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அறிஞ்சிருக்கிறார். கனெக்ஷன் இருதயத்தில் கொடுத்துட்டாரு. யாருமே திருத்த முடியாத நாவை அவர் மட்டும் எப்படி திருத்துறாரு? எப்படி திருத்துறாருன்னா, இருதயத்தை திருத்துறதன் மூலமா, மனசை திருத்துறதன் மூலமா, அது எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோ அதை திருத்துறதன் மூலமா நாக்க திருத்திடுறாரு. இருக்கீங்களா? அதனால இங்கே ஆரம்பிக்கக்கூடாது. எங்கே ஆரம்பிக்கணும்? இருதயத்தில் ஆரம்பித்து மனதுக்கு வந்து அப்புறம் நாக்குக்கு வரணும். இருதயம் மனமும் சரியாச்சுன்னா நாக்கு சரியானதை பேசும். இருதயம் சரியாகி மனது சரியாகி நாக்கு சரியானது பேசுனா சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே வெளிச்சம் உண்டாக்குறதுனாரு, வெளிச்சம் வந்துருச்சு. ஏசு என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. ஏன்? அந்த இருதயமும் மனதும் அப்படிப்பட்ட இருதயம் மனது. இதெல்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது வாயினால் சிருஷ்டித்தார்னு இருக்கும். இது ஒரு பெரிய வேலையான்றாங்க. அதை மாதிரி ஒரு பெரிய வேலை கிடையாது. நம்ம கூட வாயால் சிருஷ்டிக்கிறவர்கள் தான். தொழிலில் வெற்றி பெறணும்னா, நீங்கள் நடத்துகிற வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னா, கையிட்டு செய்கிற வேலையில் வெற்றி பெறணும்னா, அந்த வெற்றியினுடைய ரகசியம் எங்கே இருக்குது? வெற்றியினுடைய திறவுகோல் எங்கே இருக்குது? வெற்றிக்கான
அந்த வேர் எங்கே இருக்குதுன்னா இருதயத்தில் இருக்குது, மனசில் இருக்குது, வாயில் இருக்குது. இதை சரி பண்ணால் வெற்றி வெளியே கண்டிப்பாக வரும். நிறைய பேர் செய்கிற வேலையை பற்றி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கிறது நாளெல்லாம். ஆமாம், பெரிய வேலை, பெரிய சம்பளம் கொடுத்து நாளைக்கு காலையில் கிளம்பி போன இந்த பழா போன வேலைக்கு அப்படின்ட்டு தான் போகிறாங்க. சம்பளமே பத்தலைங்க, வேலைக்கு போகிறதே எனக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு. எப்படி பிடிக்கும்? வாயை மாற்றினா தானே. இந்த வாயை எப்படி மாற்ற முடியும்? மனுஷனே மாற்ற முடியாதுன்றார். எந்த மனுஷனும் மாற்ற. அப்போ யார் மாற்ற? ஆண்டவர் தான் மாற்றணும். எப்படி மாற்றுறாரு? இருதயம் மாறணும், மனசு மாறணும், வாய் மாறணும், அப்புறம் தான் வெற்றி வரும். சும்மாலாம் ஒன்றும் வந்துடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், சொல்லியே சிருஷ்டித்தார்னா அதை நிறைய நான் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய வேலையிலேருந்து கற்றுக்க வேண்டியது ஏராளமாய் இருக்கிறது. ஆஹா ஓஹோன்னு. ஆனால் 77% வேலையை வெறுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தை அனுபவித்து அதன் மூலமாக நன்மை அடைந்தவர்கள் இன்றைக்கி இப்படி மாறி போயிட்டாங்க. 77% பேர் வேலையை வெறுக்கிறார்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்றைக்கு இதெல்லாம் ஓய்வு வரும்னு நான் காத்துட்ருக்கிறேன். போய் மாரடிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு இவ்வளோ தூரம் பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது, தினந்தோறும் போக வேண்டியதாக இருக்குது, வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம் எல்லாரும். கிறிஸ்தவர்கள் கூட பாருங்கள், வேலையை ஒரு மீன்ஸ் டு அன் எண்ட், அதாவது எனக்கு பொழைப்புக்கு வழியாக தான் அதை நினைக்கிறார்களே ஒழிய கடவுளுடைய அழைப்பு, நான் இதை செய்ய வேண்டும், இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பணி அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இதுதான் பிரச்சனைங்க. ஏன்னா அது ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங். கடவுள் எனக்கு கொடுத்த பணி. அப்போ கடவுள் எனக்கு கொடுத்த பணி உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, அப்போ அது கேடு இச்சைனாதான். கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு, அப்படின்னா தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆவதற்கு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? இயேசுவை போல பரிசுத்த அடையிறது கொடுக்கப்பட்டது. இயேசுவை போல பரிசுத்த அடையிறது கொடுக்கப்பட்டது. அருமையான சௌரியே, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிற நீ, சபையிலே போதகர் சொல்கிற வசனங்களுக்கு நடுங்கிறவனாயிருக்கிறாயா, நடுங்கிறவளாயிருக்கிறாயா? அவர் சொன்னது சுயமா சொல்லி இருந்தார்னா ஏற்றுக்கொள்ளாத. வேதத்தை வேதமா சொன்னா நீ பரிசுத்த அடையிறக்கா கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியக்கார மூலமா உனக்கிட்ட பேசுறாருன்னு அர்த்தம். நீ என்ன சொல்ல போற? கர்த்தர் என்கிட்ட பேசட்டும், அப்புறம் நான் கீழ்ப்படி போறேன்றியா? இந்த மாதிரி வேதத்தில் ஆண்டவர் பேசுனதுதான் எழுதி வச்சுக்குது. அதைத்தான் அந்த ஊழியக்காரர் சொல்றாரு. அதைத்தான் சொல்லுவார்னா அவர் எழுதுனது. இன்னொரு தடவை உங்ககிட்ட எப்படி பேசுவாரு? என்ன ஆண்டவர் என்கிட்ட பேசட்டுன்றிய, வானத்து குதிச்சு வந்து மகளை எப்படி பண்ணணும்? மாத்தியா சொல்லி தருவாரு. அவர் வசனம் ஒரு நாள் மாறாது. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் இருக்கிறது போல அவர் சொன்ன வசனம் ஒரு நாள் மாறாது, மாற்ற முடியாதுங்க. அப்படி ஆனால் ஊழியக்காரர் வசனத்தை வசனமா சொல்லும் போது ஆண்டவரே இது நான் ஆண்டவருக்கு அடிமை சொல்லிட்டு போ. மரியாதை சொல்லலையா? சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும்போது தூதன் சொல்லணும்னு, ஆண்டவரே நான் இதோ ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்னால் அவா அப்படி உடனே கீழ்படியா பாரு. ஆபிரகாம் உடனே கீழ்படியா? ஏங்க அவங்கெல்லாம் தேவனை நேசிக்கிறவங்க. ஒன்னால கீழ்படிய முடியலன்னா காரணம் தெரியுமா? அவர் மேல நேசம் இல்லை. அவர் மேல நேசம் இல்லை. ஆண்டவர் என்ன விரும்புறாரு தெரியுமா? ஏசாயா 66வது அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்ன சொல்றார்? என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். நடுங்கிறது என்ன? இம்மிடியேட்டா செயல்படுறது. அதுதான் நடுக்கம். நீ ஆண்டோர் நீ பைபிள் படிக்கிறல்ல, எதுக்கு படிக்கிற? நிறைய கிறிஸ்தவங்க குழந்தைகள் கிறிஸ்தவங்களா மாறி போயிட்டாங்க. கேரக்டர் வைஸ் கிறிஸ்தவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் குழந்தை சுவாபம் தான் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் 3 சுவாபங்கள் இருக்குது. ஒன்று குழந்தை சுவாபம், ஒன்று சிறுபிள்ளை சுவாபம், ஒன்று புத்திரன் சுவாபம், வளர்ந்த சுவாபம். ஆனால் எனக்கு நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகள் சுவாபம் தான் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு பாலை குடித்தா, பாஸ்டர் எனக்கு ஆசீர்வாதத்தை சொன்னார்னா, பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர், இன்னைக்கு நல்ல மெசேஜ் பாஸ்டர், ஐயோ
நல்லா இருந்துச்சு பாஸ். ஐயா குழந்தை நீ ஆசீர்வாதம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருப்பாங்க பாருங்க, இயேசுவின் கண்ணீரை கண்டார், போடுறா கோடு. உன் துக்கம் சந்தோஷமா மாறு, இழு கோடு. இப்படி தான் கோடு கோடு கோடா போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் பரிசுத்தத்துக்கு ஏற்ற வார்த்தை இருக்காது அதில். பைபிளில் இருக்குது, இவங்களுக்கு அது ஒத்து வராது. இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட க்ரீம் பிஸ்கட் கொடுப்பாங்க. க்ரீம் பிஸ்கட் 2 பிஸ்கட் ஒட்டிருக்கும், நடுவில் க்ரீம் இருக்கும். ரெண்டையும் தனியாக பிரிக்கும். இந்த க்ரீமை மட்டும் நக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் நக்கிட்டு பிஸ்கட் போடும். அதே போல் குழந்தை சுவாவமுடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. வசனம் இப்படி தான் வாழணும்னா அது வேணாம், அதை விட்டுரு. ஐயோ ஐயோ, நீ எப்படிமா ஏச போல எப்படி ஏச போல மாறுறதுக்கு தான் தேவன் இந்த வார்த்தையில பரிசுத்த வேதத்தை உங்கள்கிட்ட என்கிட்ட கொடுத்துருக்கிறாருங்க. சத்தியத்தினால் அவருடைய பரிசுத்த வசனமே சத்தியம். திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர் ஆவதற்காக தான் இந்த வசனங்கள் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ வசனத்தை உடனே கீழ்படுவீங்க, உடனே கீழ்படுவீங்க. நான் ஜோம் பண்ணி செய்கிறேன். அது எப்படி ஜோம் பண்ணி செய்வேன்? என் ஆண்டவர் மாற்றி வேற ஆண்டவர் உன்ட்ட பேசின பிறகு என்ன பண்ணுறேன்? நான் ஜோம் பண்ணிச்சு அப்புறம் செய்கிறேன். அது எப்படி ஜோம் பண்ணுவேன்? சொன்னவர் ஆண்டவர் இல்லவா? ஆண்டவர் என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்றாரு. நீ ஜோம் பண்ணி செய்கிறேன்ற எப்படி? எனக்கு தெரிஞ்சு இந்த இயேசு கிறிஸ்து 11 அப்போஸ்தலரையும் கூப்பிட்டு வச்சு, நீங்கள் உலகமெல்லாம் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ கொர்நேலி வீட்டில் ஒரு தூதன் மேலேருந்து வர்றான். உன்னுடைய தான தர்மமும் உன் ஜெபமும் கேட்கப்பட்டது. ஆகினால இந்த ஊரில் இந்த இடத்துல சீமோன் பேதுரு இன்னொருத்தன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு அனுப்பு, அவன் உனக்கு நீ செய்ய வேண்டிய சொல்லுவான்னு சொல்லி தூதனை அனுப்பிச்சி விட்டார் ஆண்டவர். எங்க தூதனையே அனுப்பிச்சவர். தூதன் மூலம் சொல்லிட்டு போயிட வேண்டியதானங்க. அவனுக்கு என்ன செய்யணும்னு இல்லை, என் ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் அவன் சொல்கிறார். அருமையான சௌர்ணே சௌரியே, ஊழியக்காரன் வேதத்தை வேதமாக உங்ககிட்ட சொல்லும்போது, ஆண்டவரே நான் உடனே கீழ்ப்படிப்பா அப்படின்னு ஒப்புக்கொடு. என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். சாக்கு போக்கு சொல்லாத. கர்த்தர் என்கிட்ட பேசணும்னு ஒரு சாக்கு, இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணி செய்கிறேன்னு ஒரு சாக்கு. காரணம் தெரியுமா? உனக்கு செய்ய மனசு இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். இம்மிடியட்டா கீழ்ப்படிய வழியை பார். அப்படின்னா நீ பாவம் செய்ய மாட்ட. எந்த மனுஷனால வசனத்தை உடனே கீழ்ப்படி தெரியுமா? வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு என்ன சொல்றாரு? ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனங்களை கைக்கொள்வான். எந்த மனுஷனுக்கு ஆண்டவர் மேல 100க்கு 100 அன்பு இருக்கிறதோ, ஆண்டவர் சொன்ன வசனத்தை இம்மிடியட்டா கைக்கொள்வான். நடுங்குவான். அதுதான் அவனை பரிசுத்தாக்கும். யோசித்துப்பார் சௌரியா, யோசித்துப்பார். ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படின்னு என்ன வருதா? ஆண்டவரை போல பரிசுத்தம் அடையணும்னா அவர் சொன்ன வசனத்தின்படியே நீ வாழணும். என்னை பரிசுத்தாக்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தாக்க ஆண்டவரே. ரைட்டு, நல்லது. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளதுன்னு இல்லதுன்னு சொல்லுங்க. உள்ளதை சொல்லு. உடனே கீழ்ப்படிய பாரு. கடன்காரன் வந்தானோன்னு நீங்க பாஸ்டர் சொல்றாரு கடன் வாங்கலாம்னு சொல்றா போதும். இல்லை, கடனே வாங்க முடியாது. வசனம் தான் இருக்கு. அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன்படாதன். இது வசனம் தானா? வசனம் ரோமர் 13:8 இருக்கு. ஓகே, இந்த வசனத்தை யார் உடனே நடுங்குவாங்க? ஆண்டவர் மேலே அன்பு இருக்கிறவன் தாங்க கடன் வாங்க மாட்டேன். எத்தனை ஊழியக்காரன், எத்தனை விசுவாசி கடன் வாங்கிட்டு இருக்க. ஆண்டவர் ஆனால் இயேசு வந்தால் பறந்துடும். அது எப்படி பறப்ப?
உன்னால பறக்க முடியாதுமா, அப்பா உன்னால பறக்க முடியாது. ஏன்னா நீ வசந்தபடி வாழ்ந்து பரிசுத்தாகலையே, இயேசு போல பரிசுத்தாகலையே, உன்னால ஆக முடியாது. யாரோ மாற்றி சொல்ற வயிற்றுக்கு ஊழியம் என்ன பண்ணுவான், கடன் வாங்கினா தப்பு இல்லை, அது ஒன்றும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறதுக்கு வசதி இருக்குல்ல, கொடுத்துடலாம் பயப்படாத அப்படின்னு சொல்லி வயிற்றுக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி கொடுப்பான். நீ அவன் சொல்லுக்கு நடுங்கிறிய தவிர ஆண்டவர் சொல்லுக்கு நடுங்க மாட்டேங்கிறிய. யார் நடுங்குவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனங்களை கைக்கொள்ளும், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான்னு 24வது வசனத்தில் அவரே சொல்றார். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், வேதம் சொல்றேன், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே